ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் தூங்கிட்டு இருக்கான். அப்போ அவன் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறான். என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குடா, இந்த ரூமை விட்டே போக எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னு. ஏன் என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுவா அப்படின்னு நேற்று நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறான். போன எபிசோடில் நம்ம ஈவ்கிட்ட போய் அவன் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அது உனக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுருந்துருப்பான்ல. ஸோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இல்லைடா உனக்கு எனக்குமே பார்ட்னர் இருக்காங்க, சும்மா குடிச்சிட்டு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத, மரியாதை இங்கேருந்து போ அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். என்ன பாருவ எதுக்கு இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு. இங்கே பாருங்க, நான் கொஞ்ச நாளில் பூமிக்கு ரிட்டர்ன் போயிடுவேன். ஆனால் நீங்கள் வரதுக்கு எப்படியும் ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆகும். நான் எதுவுமே நடக்காத மாதிரி பூமிக்கு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் என்னை ஏமாற்றிக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னடா விட்டா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுட்டு இருக்கா. இதுக்கப்புறமா சாண்டியை கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ரூமை தான் தட்டிட்டு இருக்கான். டேய் தூங்கிட்டியா, என்ன பண்ணுற அப்படின்ட்டு. சத்தமே வரலையா. இவனுக்கு கதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஹீரோவையே காணோம். இவன் எங்கே போனான் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் அவன் ஒரு புக்கில் தானே அந்த ட்ரிங்க் எல்லாம் வச்சுருப்பான், அதை போய் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஈவை தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி அடித்து வேற துரத்தி விட்டோமே அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்கும் போல். சரி அவன் போயிட்டானா இல்லையா அப்படின்ட்டு அப்படியே கதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கதவுக்கிட்டே தான் நின்றுட்டு இருக்கான். ஸோ வெட்டி பார்க்குறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கதவுக்கிட்ட தான் நின்றுட்டு இருக்கான். என்னம்மா நான் போயிட்டேனா இல்லையான்னு பார்க்கறதுக்காக தானே வந்தேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா கதவை க்ளோஸ் பண்ண போகும்போது இவன் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணவே விட மாட்டான். டே உள்ளே வராது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீங்கள் கதவை திறந்து நான் போயிட்டேனா இல்லையான்னு எதுக்கு பார்த்தீங்க, அதனால தான் நான் உள்ளே வரேன், நான் என்ன சொல்ல வரேன்றதே நீங்கள் கேட்காம இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு. சரி என்ன சொல்ல வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறேன். நான் ஒரு கைனகாலஜிஸ்ட். ஸோ நான் ப்ரெக்னென்ட்டான உமன்ஸை மட்டுமே தான் நான் பார்த்துருந்துருக்கேன். அண்ட் ஓபி அப்புறம் எக்ஸ்ரே இந்த மாதிரி ரூம்கள்லையுமே நான் பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். ஆனால் அப்போல்லாம் என்னோட மனசு துடிக்கலை. ஒன்று பார்த்தோன்னே எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு. இவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்களா. என்ன பார்க்குற, இதுக்கு முன்னாடி நீ என் கண்ணத்துலேயே ஒரு அறையை விட்டியே, அப்போலேருந்து தான் எனக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிள். அப்படியா, இன்னொரு கணத்தில் அடிக்கவா, நீ நார்மல் மோடுக்கு வந்துடுவ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. நீ பூமிக்கு ரிட்டர்ன் போனதுக்கப்புறமா நீ நானும் மீட் பண்ணிக்கவே மாட்டோம். அது மட்டும் கிடையாது, நீ இங்கே ஆல்கஹால் குடிச்சிருக்க, அது எவ்வளோ ஒரு பெரிய தப்பு தெரியுமா. ஸோ நீ ஆல்கஹால் குடிச்சது, அப்புறம் என்னோட ரூம்குள்ள அத்துமீறி வந்தது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் ஐஓயுக்கு ரிப்போர்ட் பண்ணுவேன். ஸோ நீ ப்ரிப்பேர் ஆயிக்க அப்படின்னா, நான் ப்ரிப்பேர் ஆயிக்கிறேனே, எல்லாத்துக்குமே தெரியட்டும். ஒரு டூரிஸ்டருக்கு கமெண்டர் மேலே லவ் வந்துருச்சு அப்படின்னு டேட்டு கத்தாத இந்த விஷயம் மட்டும் இங்கே இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ்க்கு கேட்டுச்சு அப்படின்னா அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க. நீ அந்த எம்இசட்டோட வருங்கால மருமகனாக ஆக போகிற. அது தெரிஞ்சுதான் நான் உன் கூட இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு என்னை பற்றி தானே தப்பாக பேசுவாங்க அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் ஃபஸ்ட்டு பூமிக்கு போன உடனேயே எம்எஸ்எட் குரூப்போட எனக்கு இருக்கிற எல்லா விஷயங்களுமே நான் முடிச்சுப்பேன். ஏன்னா அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு. இவ ஒரு மாதிரி பார்க்குறாளா. இந்த ஒரு வருஷம் நீங்கள் இங்கே இருப்பீங்கள்ல, இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்னை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இல்லை என்னை விட பெட்டராக ஒரு பர்சன் கிடச்சாங்க அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக இருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்னை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு தலையில அடிபட்டுருச்சா என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் பார், நீ வெயிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் இப்போவே சொல்கிறேன், உனக்கு என் மேலெல்லாம் ஃபீலிங்ஸ் வரவே கூடாது. ஒரு கமெண்டராக நான் இதை ஆர்டர் போகிறேன் அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட்டுட்ருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஏன் நான் பார்க்க அழகாக இல்லையா, அதனால தான் உங்களுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் வரலையா அப்படின்னு. ஆமாண்டா, நீ பார்க்க அந்த அளவுக்குலாம் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி சரி பரவாயில்ல அப்படின்ட்டு. சரி அந்த ட்ரிங்க்கு நீ எங்கேருந்து எடுத்த, உனக்கு யார் கொடுத்தா, சாண்டி கொடுத்தானோ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனுக்கு பக்குன்னு இருக்கு. இல்லையே அப்படிலாம் இல்லையே அப்படின்னு. அவனுக்கு இருக்கட்டும், நான் மட்டும் அதை கண்டுபிடிச்சேன் அப்புறம் இருக்கடா அப்படின்ற மாதிரி அவங்க போயிட்டு இருக்காங்க. ஐயையோ நம்ம எதையோ பேச இந்த சாண்டி பையில வேற நம்ம கோர்த்து விட்டுட்டோமே அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு சாண்டியோட ரூமை தட்டிட்டு இருக்கான். சாண்டி சாண்டி அப்படின்ட்டு அவனும் ஓப்பன் பண்ணுறான். என்னடா என்ன விஷயம் அப்படின்னு. என்னை மன்னிச்சிரு சாண்டி, என்னால் நீ மாட்ட போகிற அப்படின்னு. என்ன சொல்கிற, அந்த ட்ரிங்க்கா அப்படின்னு. ஆமாம் என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி திரும்பவும் கேட்கும்போது, டே லெஜண்டெல்லாம் மாட்ட மாட்டாங்கடா அப்படின்னு. இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு அந்த புக்கை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிங்கை காணோம். எங்கடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்குபேட்டர் இருக்குது, அதுக்குள்ளே அவன் லாக் பண்ணி வச்சுருக்கான் போல். பார்த்தியா எப்படி அப்படின்னு. இவன் ஷாக் ஆகிட்டு இருக்கான். ஆமாம் இதை மற்றவங்களாம் கண்டுபிடிக்க மாட்டாங்களா அப்படின்னு. இல்லை இது எனக்கானது தான். ஸோ யார் இதை யூஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க, இதுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப சேஃப் அப்படின்னா இவன் என்ன யோசிச்சான்னு தெரில. இங்கே பாரிஸ் ஆண்டி, நீ இந்த பாட்டிலில் ரொம்ப சேஃபான வேற ஒரு இடத்துல போய், ஏன்னா ஈவுக்கு ஓமையில தான் சந்தேகம் வந்திருக்கு. ஸோ நேராக இந்த இன்குபேட்டரில் தான் அவள் செக் பண்ணி பார்ப்பா அப்படின்னு.
ஓ! அப்படியாடா! அப்படின்ட்டு அவனும் ரொம்ப சீரியஸா கேட்குறான். எதுக்காக ஹீரோ இந்த மாதிரி சொல்றான்றது புரியல. இதுக்கப்புறம் நம்ம ஜின்ன தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா, அந்த எலிகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கும்போது, ஐஓயூல இருக்கிறவங்க வந்து சொல்றாங்க, "ஆமா அந்த மீனா எங்க அவள கூப்பிட்டு இந்த டெஸ்ட் ரிசல்ட்ட மட்டும் எடுக்க சொல்லு" அப்படின்னு. "அவ தூங்கிட்டுல இருக்கா, பரவால்ல போய் எழுப்பு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படியே மீனாவ தான் காட்டுறாங்க. இவ வந்து அவங்க அக்கா கிட்ட தான் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கா. "என் மானம் போச்சு, மரியாதை போச்சு. அந்த டூரிஸ்டர் முன்னாடி நான் வந்து ஒரு கல்ப்ரிட் மாதிரி மாட்டிக்கிட்டேன். ஆனா, அவன் வந்து இந்த விஷயங்கள யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன்னு தான் சொன்னான். அதுக்கு பதிலா அவனுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணணுமா? எப்படி நான் பண்ணுவேன்? இதெல்லாம் என்னால முடியாது. நான் வந்து காங் கிட்ட இத ரிட்டர்ன் குடுக்க போறேன். எனக்கு அந்த $500 பில்லியன் வேணாம் அப்படின்னு. இவ இப்படி சின்சியரா பேசிட்டு இருக்காளா? வெளிய பார்த்தீங்கன்னா, நம்ம ஜின் வந்திருப்பான் அவள கூப்பிடுறதுக்கு. எது $500 பில்லியன் அப்படின்ட்டு அவனுமே ஷாக் ஆயிடுறான். அந்த டாக்டர் பொண்ணு பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கா. "அடி பைத்தியமா நீ? அவன் என்ன ஒருத்தவன போய் கொலை பண்ணு அப்படி இப்படின்லாம் சொல்லப் போறான். அவன் என்ன கேட்குறானோ அத பண்ணி தொல. $500 பில்லியன் விட முடியாது" அப்படின்னு. இங்க பாருக்கா, அப்படியே இருந்தாலும் நம்ம இந்த காசை எப்படி கிளைம் பண்ண முடியும்? அதனால தான் பூமிக்கு வர முடியாதுல்ல. சாண்டி, காங், அப்புறம் ஹீரோ இவங்க மட்டும் தானே பூமிக்கு ரிட்டர்ன் போவாங்க அப்படின்னு. அட உன்னோட ஹெல்த் இஷ்யூஸ் வந்து சரியில்லை அப்படி இப்படி நான் டேட்டாவை மாற்றி வச்சிடறேன். அப்போ நீ வந்து பூமிக்கு வருவீல அப்படின்னு. அடி நீ ஒரு டாக்டரா? இந்த விஷயங்களை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம 2 பேரும் ஜோலியுமே முடிச்சு விட்டானுங்க. ஸோ இந்த காசை நம்மளால கிளைம் பண்ணியும் எடுக்கவும் முடியாது. மாட்டுனா அசிங்கம் தான். அதனால நான் போய் அவன்கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். அங்கிட்ட அந்த பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்டு இருக்கா. $500 பில்லியன் இப்படி விட சொல்கிறாளே அப்படின்னு. இதெல்லாம் ஜின்னுமே கேட்டுட்டு தானே இருந்திருப்பான். ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி திரும்பி பார்க்குறான். அப்படியே பண மழை இவனை நோக்கி வர மாதிரி இருக்கு. ஸோ இவனுக்கும் பணத்தை ஆசை வந்துருச்சா என்னன்றது தெரியல. இதுக்கப்புறமா காங்க தான் காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். சரி இந்த லாட்ரி டிக்கெட்டை கொண்டு போய் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ட்டு மீனா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. நான் அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு இவ்வளோ ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா ஜின்னுமே வந்துட்டு இருக்கான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பேக்கெட்லேருந்து அந்த டிக்கெட்டை எடுக்க போகும்போது கரெக்டாக ஜின்னு பார்த்தீங்கன்னா வந்து மீனா அப்படின்ற மாதிரி கூப்பிடும். ஒரு மாதிரி பதட்டத்தில் அந்த டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா திரும்பவும் பேக்கெட்டுக்குள்ளேயே வச்சிடுறா. ஆமாம் நீங்கள் 2 பேரும் தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ காங் வந்து கேட்குறான், ஆமாம் என்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு. அது வந்து அப்படின்னு ஏதோ சொல்ல வராளா? அப்போ அவளோட பேக்கெட்ல பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அந்த கிளவுஸ் பார்த்தீங்கன்னா, நீ ஒரு டைம் யூஸ் பண்ண இந்த கிளவுஸை குப்பையில போட மாட்டியா? அதையோட ஏன் சுத்திட்டு இருக்க? எதுக்கு இங்க வந்த? இதுல இருந்து ஏதாவது ஒரு பாக்டீரியா இருந்து அது என்னோட ஈயை வந்து அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா என்ன பண்றது? கிளவுஸை நீ மாத்தாம வச்சுக்கிறதுனால நீ எவ்வளவு காசு தான் சேர்த்து வச்சிருவ அப்படின்ட்டு கனா பின்னான்னு திட்டிட்டு இருக்கா. அவ பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கா. டே ரொம்ப பேசாதடா, நீ அவ்வளோ காசு வச்சிருந்தா நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருப்பியா அப்படின்ட்டு அவ பார்த்தீங்கன்னா குப்பையில அந்த கிளவுஸை போட்டுட்டு இருக்கா. எதுக்கு நீ இங்கே போடுற? இங்க நீ போடக்கூடாது. ஏன் இது வந்து உன்னோட சொத்தா என்ன? இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்ன உன் பேர்லையா இருக்கு? குப்பை தொட்டின்றது எல்லாத்துக்குமே காமன் தான். நான் யூஸ் பண்ணதாண்டா செய்வேன் லூசு பயல அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா சொல்ல வந்ததை மறந்து இவன் கடுப்பேத்தினதுல பயங்கரமா திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா அந்த சீஃபை தான் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது அவங்க ரூம்ல பார்த்தீங்கன்னா ஈவ் அப்புறம் அந்த ஜோ அப்புறம் இவங்க 3 பேர் ஒன்றா எடுத்த ஒரு ஃபோட்டோ இருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது இவங்களுக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வருது. இவங்க 3 பேருமே ஸ்பேஸ்க்கு ஒன்றா தான் போயிருந்திருப்பாங்க போ. அப்படியே வெளியே வராங்க. அந்த ஜோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவரையே அப்படியே கண்ணிமைக்காமல் பார்த்துட்டு இருக்காப்புல. இதுக்கப்புறம் காரில் ரொம்ப டயர்டாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்களா. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜோ வந்து உட்காந்துட்டு இருக்கான். இவங்களும் கேட்குறாங்க, ஆமாம் நீ ஈவுக்கு ஃபோன் பண்ணி பேச போகிறேன்னு நான் நினச்சேன், ஏன் இங்கே வந்த அப்படின்னு. ஃபோன் பண்ணேன், அவள் அட்டன் பண்ணல, தூங்கிட்டா போல அப்படின்னு. சரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீ எப்போ சப்மிட் பண்ணுவ? சும்மா நீ இங்கே வந்துட்டு இருக்க அப்படின்னு. கூடிய சீக்கிரமாகவே எல்லாத்தையுமே நான் சப்மிட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆக்சுவலாக நீங்கள் எந்த போகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா சாயை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கால் பண்ணுறா. என்னை மன்னிச்சிரு, உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நான் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டேன், உனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கும் அப்படின்னு. அப்போது ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், நான் வந்துட்டு உனக்கு தகுதியான ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது காங்க வந்து கம்பேர் பண்ணும்போது நான் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது தான். அதனால் இந்த என்கேஜ்மெண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு வேண்டாம், என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்குது, என்ன இப்படி சொல்கிறானே அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோவோட 3 ஆன்டிஸ் இருக்காங்கள்ல, அதாவது அம்மாக்கள், அவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த குறியெல்லாம் பார்ப்பாங்கள்ல, அதாவது ஜாதகம் பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருக்காங்க. என் பையனுக்கும் இவளுக்கும் கல்யாணம் ஆக போகுது, ஸோ இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நல்லா இருப்பாங்களா அப்படின்ட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. இந்த பையன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கானே, அம்மா அப்பா இல்லாமல் வளர்ந்துருப்பான், காசுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறான், ஸோ இவன் ரொம்ப அன்லக்கியான ஒரு பர்சன் அப்படின்னு. அப்படியா,
சரி, பொண்ணுங்க விஷயம் அது லக்கா இல்லையா? அத மட்டும் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. இந்த மூஞ்சிய எங்க இருந்து பிடிச்சீங்க? பார்த்தாலே காசு கொட்டி கிடக்குற மாரி தான் இருக்கு. இவள கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னா, இவகிட்ட இருக்கிற சொத்து எல்லாமே இவனுக்கு தான் வரும். இவன் நல்லா வாழுவான் அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்கல்ல. இவங்க 3 பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா, அப்பாடா புள்ள நல்லா இருப்பான், பணக்காரனா இருப்பான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹாப்பியா தான் இருக்கு. ஆனா இந்த அம்மாவோட மூஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு மாரியா தான் இருக்கு. இது உண்மைய சொல்லுதா, பொய்யா சொல்லுதான்னு தெரியல. இதுக்கப்புறம் அப்படியே நம்ம சாய தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாரி டல்லா இருக்கா. அந்த பிஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னாச்சு, எதுவும் வாங்கி தருவா, ஏன் சோகமா இருக்கீங்க அப்படின்ட்டு லிஃப்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுவா. உள்ள பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இருக்காங்க. உள்ள வந்து தொலை அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா போய் நிற்கிறா. எந்த ஃப்ளோருக்கு போற, சொல்லுன்னு கேட்குறாரு. ஆனால் இவ எதுவுமே சொல்ல மாட்டா. அப்படியே கீழே உட்காந்து நேற்று நான் பண்ண விஷயங்களுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உனக்கு அந்த ஹாங்க தானே ஃபர்ஸ்ட் பிடிச்சிருந்தது, இப்போ அவனை பிடிக்கல. அதே மாதிரி தான் இந்த ஹீரோ பையில உனக்கு பிடிச்சிருக்கு, அப்புறம் பிடிக்காம போகும். உனக்கு எனக்கு ஏன் ஹாங்க பிடிச்சதுன்னு தெரியுமா? ஏன்னா அவன் வந்து உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணான். அதனால தான் எனக்கு அவனை பிடிச்சிருந்தது. சொன்னா கேளு. ஹீரோ பையன் வந்து உன்னை லவ்வே பண்ணல அப்படின்னு. அது எனக்கும் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ற. அப்படி அவனுக்கு தெரியுமா? அப்பனா நீ அவனை விட்டு வந்துரு, நீ வந்து காங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, ஆனா அந்த எக்கு ஸ்பேம் எல்லாத்தையுமே அவன்கிட்ட கொடுக்க சொல்லுங்க, அவன் இந்த விஷயங்களை கரெக்டா பண்ணுவான் அப்படின்னு. அவருக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கு. இவ இதை விட மாட்டா போலயே அப்படின்னு. இதுக்கப்புறம் சாயோட அண்ணியை தான் காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டை தான் மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அவன் வந்து ஒரு டெலிவரி பார்த்துட்டு இருக்கான். ஸோ அந்த குழந்தை அழுகிற சத்தம் எல்லாமே இவங்க வெளியே நின்று கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஏக்கமா இருக்கு. இந்த வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அவனும் வந்துட்டு இருக்கான். ஹீரோட்ட பேசுனீங்களா, என்னாச்சு ஏதாச்சு அப்படி எல்லா விஷயங்களுமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. நீங்க வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா ஹெல்த்தியா மட்டும் இருங்க, அது போதும் அப்படின்ட்டு. அந்த டைமும் ஒருத்தர் வந்து கூப்பிட்றாரு, உங்களை சேர்மன் கூப்பிட்றாங்க அப்படின்னு. ஸோ அங்கே போய் பார்த்தா அந்த காங் வந்து ஃபர்டிலைசேஷன் பண்ணியிருந்திருப்பான்ல, அதில் வந்துட்டு 7 கரு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சாமா. இதை கேட்டால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்குது. எனக்கு தெரியும் காங் வந்து இதை கரெக்டாக பண்ணி முடிச்சிருவான்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்புல. இப்போ சொல்லுமா, நான் உன்னோட டாக்டரை மாற்றினால உனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கா என்ன? காங் வந்து இந்த விஷயங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டான். ஸோ இப்போ சொல்லு, அவன் ஃபர்தராக இந்த விஷயங்களை பண்ணணுமா இல்லை ஸ்டாப் பண்ணணுமா அப்படின்ட்டு. அந்த எக்ஸ் எல்லாமே மோரல்ஸாக டெவலப் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எது மோரலா, என்னது அது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதாவது அந்த செல் வந்து அந்த எக்கு வந்து 16 செல்லாக வந்து டிவைட் ஆகுமா, அதுக்கு பேர் தான் மோரல் ஆகும். சரி, அது எப்போ ஆகும் அப்படின்ற மாதிரி இந்த சேர்மன் கேட்கும்போது, அது இன்னைக்கு நைட்டே ஆகிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் அது இம்ப்ளான்டேஷனுக்கு தான் ரெடி அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ சொல்லு, காங் வந்து இந்த விஷயங்களை பண்ணட்டுமா அப்படின்ட்டு. அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு குழந்தை இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரில. இவங்க ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சாய்க்கு பார்த்தீங்கன்னா நீங்களும் இப்படி மாறிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கான். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மீனா வந்துட்டு இருக்கா. ஆமாம், நீ வந்து யாருக்கிட்டையுமே இந்த விஷயங்களை பற்றி சொல்ல மாட்டியா அப்படின்னு. சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நீ வந்துட்டு ஒரு ஹெல்ப் கேட்டியே, அது என்னது, மனுஷங்களை என்ன கொலை பண்ண சொல்லுவியோ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது ரொம்ப சிம்பிள், என்னோட எக்ஸாம் மட்டும் நீ கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. எது எக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இவனும் ஒரு மாதிரியாக தான் பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் சாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஜின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கான். ஆமாம், நீ என்னடா பண்ணுற அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குடா, என் ஒய்ஃபு அப்புறம் என்னோட வீட்டெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ஆமாம், நீ புதுசாக ஒரு வீடு வாங்கணும்னு சொன்னியே, வாங்கிட்டியா? இல்லைடா, வாங்கணும்டா, அதுக்கு காசு தேவைதானே அப்படின்னு. ஆமாம், இது என்ன கேள்வி, காசு தேவைதான் அப்படின்னு. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா காதில் குசு குசுன்னு எதையோ சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இவனோட மூஞ்சில பார்த்தீங்கன்னா ஒரு பிரகாசமான ஒரு ஒளி, காசு எல்லாமே இவனை தேடி வர மாதிரி இருக்கு. இதுக்கப்புறமா நம்ம ஈவை தான் காட்டுறாங்க. அந்த அடிப்பட்ட எலி இருக்கும்ல, அதை ஆப்ரேஷன் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அந்த எலியை தான் பார்த்துட்டு இருக்கா. ஆமாம், இவங்களோட ஆளு பூமியில் என்ன பண்ணுறாங்க, நல்லா இருக்காங்களா அப்படின்னு. அதெல்லாம் நல்லா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. சரி, சீஃப் எங்க வந்துட்டாங்களா அப்படின்னு. இல்லை, இன்னும் அவங்க வரல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா வீடியோ கால் பண்ணுறா. அப்படியே அங்கே தான் காட்டுறானுங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கன்னு கிடக்கு. அந்த பெட்டில் தான் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இருக்கு. அந்த பெட்டில் வந்து இந்த சீஃபும் ஜோவும் பார்த்தீங்கன்னா ஒன்று மண்ணா இருக்கானுங்க. அப்படியே தெரியாமல் காலை நீட்டும் போது அந்த ஃபோன் கீழே விழுந்து அட்டன் ஆகிருது. இவனும் பார்த்தீங்கன்னா ஹலோன்ற மாதிரி பேச போகிறா. பட் அங்கங்கே ட்ரெஸ் எல்லாம் கிடக்கா. என்னடா இது சரியில்லையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து கட் ஆகிருக்கும், நீ வா அப்படின்ட்டு அவன் கிஸ்ஸெல்லாம் பண்ணிட்டு இருக்கானா. அந்த பொண்ணு சொல்கிற ஏதாவது அர்ஜென்ட்டாக இருக்கும்டா, நான் போயிட்டு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், அதை நீ அப்புறமாட்டி பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. காதில் இவளுக்கு விழுகுது, என்ன நம்ம ஆளு சத்தம் மாதிரி கேட்குதே அப்படின்னு. ஆமாம், இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டேன் நீ ஈவ் கூட ஒன்று மண்ணா இருந்த அப்படின்னு, அது உண்மையா அப்படின்னு.
இவளும் பார்த்தீங்கன்னா கேட்குறா, இவன் என்ன சொல்ல போறா அப்படின்னு. இல்லையே, அதெல்லாம் இல்லையே. ஆமா, அவளுக்கு வந்து பசங்களே பிடிக்காது. அவ யாரையுமே டேட்டும் பண்ண மாட்டா அப்படின்ற மாரி இந்த பொண்ணு சொல்லும்போது, அவளுக்கு பசங்கள பத்தி ஃபுல்லா எதுவுமே தெரியாது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். ஈவுக்குலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியாயிட்டு இருக்கு இத கேட்கும்போது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஈவ் வந்துட்டு இருக்காங்க. டேய், அந்த ஒயின் பாட்டில் எங்க இருக்குன்னு சொல்லு அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்ட்டு இவன் கலர பார்க்குறானா, எல்லாருமே ஏன்டா இப்படி இருக்கீங்க? வாய திறந்தாலே பொய். பார்த்து 3 நாள் தான் ஆகுது. ஆனா என்ன பிடிச்சிருக்குன்னு வந்து சொல்ற. ஆனா உனக்கு வந்து ஒரு பார்ட்னர் இருக்கா? எல்லா பசங்களுமே இப்படிதான் கேவலமா இருக்கீங்க. அனிமல்ஸை விட ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கீங்க. கருமம். எனக்கு இதெல்லாம் நினைக்கும்போது ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு அப்படின்ட்டு அந்த ஜோ வந்து இவளை சீட் பண்ணிட்டான் அப்படின்ற விஷயங்களை இங்க ஹீரோட்ட பார்த்தீங்கன்னா வந்து கொட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. அவன் கடுப்பாயிட்டு இருக்கான். இங்க பாருங்க, ஏதோ எனக்கு உங்க மேல ஃபீலிங்ஸ் வந்துச்சு, அது உங்ககிட்ட வந்து நான் சொன்னேன் தான். அது வந்து நான் குடிச்சிருந்தேன், அதனால அந்த மாதிரி சொல்லிட்டேன். அதுக்கு நீங்க இந்த மாதிரிலாம் பேசி என்ன இன்சல்ட் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் எப்படி நான் உங்க மூஞ்சில முழிப்பேன் அப்படின்னு. அந்த டைம் அந்த சீஃப் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்றாங்க. இவளும் ஒரு மாதிரி பார்த்துட்டு அட்டன் பண்ணுவோமா வேணாமா அப்படின்ற மாதிரியே பார்க்குறா. சரி அட்டன் பண்ணலாம் அப்படின்ட்டு அட்டன் பண்ணும்போது, ஆமா சொல்லு, கால் பண்ணியிருந்தேன், என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவளுக்கு இதை பத்தி கேட்போம் வேணாமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கடுப்பா வேற இருக்கு. சரி இப்போதைக்கு நம்ம கேட்க வேணாம் அப்படின்னு ஸ்பேஸ்ல வந்து ட்ரிங்க் பண்றாங்க அப்படின்னு. எது ட்ரிங்க் பண்றாங்களா? என்ன சொல்ற? அது அந்த ஹீரோ பையன் தானே, எனக்கு நல்லாவே தெரியும்ட்டு. இவ எதுவுமே சொல்லலையா? அப்ப சாண்டியா அவனா இந்த வேலையை பார்த்தான். ஃபர்ஸ்ட் நீ அதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண, இன்ச் பை இன்ச்சா நீ செக் பண்ண அந்த பாட்டில் எங்க இருக்கு அப்படின்னு வந்துட்டு நம்ம ரொம்ப ஈஸியாக விடக்கூடாது. அப்புறம் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்னு. சரி ஓகேன்ட்டு அவள் ஃபோனை கட் பண்ணிடுறா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த இன்குபேட்டரை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். உள்ள வந்து அந்த பாட்டில் எதுவுமே இல்லை. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த டைம் அந்த சாயோட அண்ணி வந்து ஃபோன் பண்றாங்க. அப்போ இவன் சொல்லிட்டு இருக்கான், எனக்கு எக்கு, ஸ்பேமு, அப்புறம் ஒரு இன்குபேட்டர் எல்லாமே கிடச்சிருச்சு, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு. ஸோ இந்த எக் அண்ட் ஸ்பேமை வைக்கிறதுக்காக தான் இந்த இன்குபேட்டர்லேருந்து பாட்டில் எல்லாம் எடுக்க சொல்லியிருந்திருப்பான் போல். ஆனால் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா, இல்லை நீ வந்துட்டு இதை ஸ்டாப் பண்ணிடு, காங்கே இந்த விஷயங்களை பண்ணட்டும், ஏன்னா நீ மாட்டிடுவியோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. அட என்னை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சிடறாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. ஸோ திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஃபோனை எடுக்க மாட்டுறாங்க. அப்புறம் எதுக்கு நம்ம இங்கே இருக்கணும், நம்ம வீட்டுக்கே போயிடலாமா அப்படின்ற மாதிரி தான் அவன் யோசிக்கிறான். இதுக்கப்புறம் அந்த காங்கை தான் காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அந்த எக்கை தான் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஸோ அந்த மோரலா அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது பார்த்தீங்கன்னா டெவலப் ஆயிருக்கு. உடனே அந்த சேர்மனுக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம், நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயத்தை தான் சொல்ல வந்திருக்கேன். அந்த எக்கு வந்துட்டு மோரலா டெவலப் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இம்ப்ளான்டேஷன் மட்டும்தான் அப்படி. அவருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அப்படியா, அப்போ எனக்கு அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே சென்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுறான். இந்த சைடு நம்ம ஈவை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா சாண்டியோட பெட்டில் போயிட்டு அந்த பாட்டிலாம் தேடிடுறா. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்திருப்பான் போல. பார்த்தியா, கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் எங்கே இருக்கான்? அவன் அந்த லேப்ல தானே இருக்கா அப்படின்னு. இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். வாயை திறந்தாலே பொய் மட்டும்தான், நகர்றா அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அந்த லேபுக்கு தான் வந்துட்டு இருக்கா. இந்த சைடு அந்த காங் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்து ஆல்மோஸ்ட் சென்ட் பண்ணிட்டான். அந்த டைம் தான் ஈவ் பார்த்தீங்கன்னா கத்திட்டே உள்ள வந்துட்டு இருக்கா, சாண்டி சாண்டி அப்படின்னு. இந்த சத்தம் கேட்டோன்னு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சரி இந்த இன்குபேட்டரில் வச்சிடலாம் அப்படின்ட்டு கரெக்டாக வைக்க போகும்போது ஈவ் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. டே இது என்னடா 37 டிகிரி செல்சியஸில் வச்சிருக்கா, இப்படி வச்சிருந்தீங்கன்னா அந்த ஈ வந்து செத்து போயிருமே அப்படின்னு. அதாவது அந்த ஈ முட்டை வந்து இறந்து போயிரும்ல அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துட்டு அடைச்சிடுறான். அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்குது, எதுக்கு இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்பை நோட் பண்ணுறான். அந்த இமேஜ் எல்லாமே சென்ட் பண்ணியிருந்திருப்பான்ல, அது அப்படியே இருக்குது. சரி இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலான்ட்டு இவன் வரும்போது கரெக்டாக ஈவ் பார்த்தீங்கன்னா பார்த்துடுறாங்க. ஆமாம் இது என்ன இமேஜ் அப்படின்ட்டு. அது வந்து அது இந்த ஈயோட கருதான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்ன சொல்கிற, அது 0.2 மில்லிமீட்டர் இருக்கே, இது ஹியூமனோட எக் மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா உத்து பார்க்குற, இது ஹியூமனோடது தானே, அப்போ நீ இங்கே வந்து ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கியா, எவ்வளோ தைரியம் இருந்தது அப்படின்னா நீ வந்துட்டு எக் அண்ட் ஸ்பேமை ஸ்பேஸ்க்கு கொண்டு வந்திருப்ப. இந்த விஷயங்கள் வந்து லாக் அகைன்ஸ்ட்னு உனக்கு தெரியுமா தெரியாதா, எதுக்கு நீ இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் அந்த இன்குபேட்டரை ஓப்பன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறான். ரெண்டு பேருமே ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.